வணக்கம். கோதை தமிழ் காணொளி. கண்ணதாசனை புரிந்து கொள்வோம் என்ற காணொளி தொடர் வரிசையில் இன்று பாடல் மனம் 3. பேசுவது கோதை தனபாலன். கண்ணதாசன் பாடல்களை சிறு வயதிலிருந்து ரசித்து கொண்டு வருபவள் நான் என்பதை மறுபடியும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். இன்று அவர் எப்படி ஒரு வாழ்வியல் ரசனையை, சொல்லப்போனால் ஒரு மங்கை பருவத்தில் நேரக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஒரு பங்கை அற்புதமாக 4 வரிகளில் முடித்து தந்திருக்கிறார் என்று இன்னமும் நான் வியக்கிறேன். அனைவருக்கும் தெரியும் பாசமலர் என்று ஒரு திரைப்படம். அதில் ஒரு அண்ணன் தங்கை கதை. சிறு வயதிலிருந்து தங்கைக்கு அண்ணன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்து வந்து அவளுக்கு திருமணம் செய்து பிள்ளை, இப்படி கதைகள் போகும். அது ஒரு மனதுக்கு கவலைகள் ஒரு உருக்கக்கூடிய கதையாகத்தான் அது இருக்கும். அப்பொழுது பருவமடைந்த தங்கை உறங்குகிறாள். அண்ணன் அவளை பார்க்கும்போது அவனுக்கு சில கற்பனைகள் வருகின்றன. தங்கை பெரியவளாக இருக்கிறாள், அவளுக்கு மனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகிறது. எப்படி மனம் செய்யணும், மனம் செய்த பிறகு என்ன நடக்கும் என்பதை ஒரு கொஞ்ச தூரம் அவன் தனது கற்பனை பாதையில் ஓட்டி பார்க்கிறான். அது ஒரு கனவு பாடல். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொள்கிறாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தால் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். உண்மைதானே? அவள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அண்ணனுக்கு பல கனவுகளை அவள் அளிக்கிறாள். அண்ணனோ அந்த கனவுகளை எடுத்துக்கொண்டு கற்பனை குதிரை தட்டிவிட்டு தேரில் ஏறி பறக்கிறான். பறக்கும் பொழுது அடுத்த கட்டம் அவனுக்கு தங்கையின் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நினைவு வரும்போது அந்த காட்சிகளை எல்லாம் வர்ணித்து வரும் பொழுது அவன் என்ன ஒரு வரி வைக்கிறான் என்றால், ஒரு 4 வரி. பூமணம் கண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள், மாமனை பாரடி கண்மணி என்றால், மருமகள் தம் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம் கண்டான். எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். பூமணம் கண்டவள் திருமணம் செய்து முடித்தாகிவிட்டது. பால் மனம் கண்டாள், பிறகு தாய்மை எய்து விட்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பிள்ளை பெற்ற பிறகுதானே முழுமையான தாய்மை பாசம் என்பது நம்மால் காட்ட முடியும், ஒரு பெண்ணால் காட்ட முடியும். கையில் ஒரு சேயுடன் நின்றாள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெண் குழந்தை என்பதை உருவகப்படுத்தி விடுகிறார். மாமனை பாரடி கண்மணி என்றாள். தாய் மாமன் அல்லவா, தகப்பனாகவும் இருந்தவன் தானே. மாமனை பார் என்று மகளுக்கு சுட்டி காட்டுவதாக ஒரு கற்பனை. கண்மணி என்றாள் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் பெண் குழந்தை, நல்ல வளர்ந்த குழந்தை என்றே நாம் சொல்ல தோன்றும். மருமகள் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம் கண்டான். மருமகள் என்ற ஒரு வார்த்தை அவனுக்கு எவ்வித உறவை தந்து விடுகிறது. அவனுக்கு ஒரு பையன் இருந்து அந்த பையனுக்கு இந்த பெண்ணை மணமுடித்தால் இந்த உறவு தொடர்கதையாகும். மருமகள் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம் கண்டான். அவனும் தங்கையுமாகவே இருந்த உலகத்தில், வளர்ந்து வந்த உலகத்தில் ஒரு குடும்ப பந்தம், ஒரு உறவு செழிக்கிறது. அது மாமன் தெய்வம். அவளை பொறுத்த வரைக்கும் மாமன் அவளுக்கு தெய்வம். என்ன அழகாக அவர் கற்பனை ஓட்டத்தில் கருத்துக்களை செறியிருக்கிறார் பாருங்கள். பாசம் என்பது கடையில் வாங்குவது அல்ல, தன்னியல்பாக வரணும். ஒருவனுக்கு 5 குழந்தைகள் இருக்கலாம், 10 குழந்தைகள் இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாசம் காண்பிக்க முடியாது. அதே இடத்தில் ஒரு கற்பனை அண்ணன் தங்கை உறவு என்பது எவ்வளோ ஒரு புனிதமானது. ஈக்குவாலிட்டி என்று பேசுகிறார்கள், சமம் என்று பேசுகிறார்கள், என்னென்னவோ பேசுகிறார்கள். ஆனால் அந்த உறவின் மதிப்பை அறிந்து உணர்ந்து ரசிப்பவர்களுக்கு தான் இது ஒரு இலக்கியம் படைத்த வரிகளாக பார்க்க முடியும். நான் இன்றும் இதை ரசிக்கிறேன். இதே போன்று இன்னொரு இலக்கிய தரவில் நல்ல ரசனையுடன் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.